பாருங்க 3 யானை வந்துருச்சுங்க. ஆல்ரெடி கையில வச்சிருக்குது, மத்த எதையும் விட மாட்டேது பாருங்க. உன்னோட கீழே விழுக மாட்டேது பாருங்க. கையில வச்சுக்கிட்டே தான் வாங்க. எச்சியா யானையோட எச்சி, அதுக்கு தந்தத்தை பாத்தீங்களா, குட்டியா இருக்குதுல. எங்க மங்கி அது இருக்காருங்க, அந்த மங்கி இருக்குதாருங்க. சோ இங்க வந்தீங்க அப்படின்னா பாத்துக்கங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சீட் பண்ணி விட்டுறாங்க நம்மள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்களா, தாய்லாந்துல யானை சவாரி பண்றதுக்காக வந்திருக்கிறோம். பாத்தீங்களா, வந்த உடனே ஒரு பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டேக் மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க. வாங்க நம்ம உள்ள போலாம். யானை சவாரி செய்ய போகிறோம் தாய்லாந்துல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ட்ரி ஃப்ரீ. இதுல உள்ள வரும்போது அக்கா நம்மள எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்ட்ரி வந்து ஃப்ரீயா. 3 யானை வந்துருச்சுங்க. இதெல்லாம் பாருது. மொத்தம் 5, 6, 7, 8 யானை கிட்ட இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. காலை பாருங்க, தூணு மாதிரி இருக்குதுங்க. ஆல்ரெடி கையில வச்சிருக்குது, மத்த எதையும் விட மாட்டேது பாருங்க. உன்னோட கீழே விழுக மாட்டேது பாருங்களா. வேற லெவலுங்க, கையில வச்சுக்கிட்டே தான் வாங்க. அது தேங்க்யூ சொல்லுச்சுன்னா தேங்க்யூ சொல்லுதுங்க. கடுப்பாயிருச்சு. நீ ஒண்ணு குடுத்து யானை பசிக்கு சோள போறியா? அவ அங்க போயிட்டாங்க. இப்ப இருக்கா? சரி சரி. ஓ, நீ ஒண்ணு குடுத்தியா? எச்சியா யானையோட எச்சி. இது பாத்தீங்க அப்படின்னா 100 பாட்டுங்க. சரி, நம்ம வந்ததுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்ததுக்கு வந்து நம்ம சதகா செஞ்ச மாதிரி போயிரும்ல. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஒரு யானையில அது அந்த யானையை பாரு எவ்வளவு பெருசா இருக்குங்க. இந்த யானையை பாரு பிரம்மாண்டமா இருக்கு. ரெடி ஆயிக்க. அங்க இருந்து எங்க வரைக்கும் தும்பிக்கை நீட்டுது அப்படின்னு. Không nổi nữa mà. Cái chặng không phải là. Mới nổi lên. Mà không nổi lên cái gì. இப்ப நெக்ஸ்ட் வந்து யானை ஷோ. அதுல 2 குட்டி யானை இருக்கு பாருங்க. இது வந்து உள்ள போய் நம்ம யானையோட போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 100 வெள்ளி, 100 பாட்டு. டன், ஆல்ரெடி டன். இன்சைட் ஆர் அவுட் சைட்? உள்ள போய் நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு தான் 100 பாட்டு. இதை நம்ம வெளியே நின்று போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ தான். அவ பாருங்க டான்ஸ் ஆடுறது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. பிரம்மாண்டமான உருவம், அவ்வளவு பார்த்து டான்ஸ் ஆடுறது பாருங்க. பாருங்க அது எவ்வளவு பெரிய ஒரு உருவம் அப்படின்னு. அதை அடைச்சு போட்டுருக்கிறது வெறும் சாதாரண ஒரு இது மூங்கில். அது நினைச்சு இப்படி பண்ணுச்சுன்னா ஒரு உதவி இப்படி விட்டுச்சுன்னா அது உடச்சுக்கிட்டு வந்துடும். ஆனா அது வந்து அது அதான் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டதா இருக்குது.
அதுக்கு தந்தத்தை பாத்தீங்களா, குட்டியா இருக்குதுல. ஓகே, நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எலிஃபண்ட் சவாரி வரலாம்னு நினைச்சோம். பட் எலிஃபண்ட் சவாரி வந்து என் ஒய்ஃப் பயந்துட்டாங்க அவ்வளவு பெரிய யானையை பார்த்ததுக்கு அப்புறம். அதனால வந்து நம்ம எலிஃபண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் வந்து நம்ம டான்ஸ் ஆடிக்கு இருந்துச்சு. நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு அது கூட போட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்க கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு வேற ஏதாவது இங்க இருக்குதான்னு பாக்குறேன். இருந்தா நான் காட்டுறேன். பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம். ஓகேங்களா? தாய்லாந்து வந்து மலேசியா மாதிரி இல்லைங்க, சரியான வெயில் பிச்சிருச்சுங்க. ஆனா இப்பதான் நினைச்சுக்க இந்த சரியான வெயில் நம்ம வீடியோல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்க பாருங்க தூரிக்கிட்டு இருக்குது. நல்ல கிளைமேட் அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. வாவ் நைஸ். மூஞ்செல்லாம் பாத்தீங்களா அப்படியே இதாயிருச்சு, வேர்த்து 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 பிளாக் ஆயிருச்சு. அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கன் ஷூட்டு, அப்புறம் இங்க வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் நம்ம இது பண்ணிக்கிறலாம், டிரைவ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா மங்கி இருக்குது பாருங்க. எங்க மங்கி அது இருக்காருங்க, அந்த மங்கி இருக்குது பாருங்க, செம அழகா இருக்குது. பாவம் சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க, கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அக்கா மட்டும் சாப்பிடறாள், அவங்க தர மாட்டாங்க அப்படின்னு காட்ட மாட்டாங்களாமோ. சரி ஓகேக்கா, தேங்க்யூ. உள்ள போனோம் அப்படின்னா பறவைகளோட நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கலாம். 100 வெள்ளி, சரி 100 பாட்டு, தாய் பாட்டு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு பறவைகள் கூட. இது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்ப, சரிங்களா? அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் பாருங்க யானை, இதுலதான் நம்மள சவாரி கூட்டிட்டு போவாங்களாம். இதுல வந்து நம்ம சவாரி பண்றதுக்கு வந்து 700 தாய் பாட்டு. உமா பெருசா இருக்கு பாருங்க. ஓ, பல வருஷத்துக்கு அப்புறம் யானைய பாக்குறேன் லைவா. சாப்பாடு கொடுப்போமா, வாழைப்பழம் வாங்குறியா? எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. சவாரி செய்யப்பறியா? வேணா ஏலா, எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. பிரம்மாண்டமான ஒரு உருவங்க. எங்க போகுது? எங்க ஒரு யானை இருக்குது, அங்க நிறைய யானை நிக்குதுங்க. அதான் சவாரி போய்க்கிருக்காங்க. இதுக்கு தாங்க 700 தாய்பாட்டு. மலேசியா கசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வெள்ளி வருது. அங்கே ஆளுக்கு நிக்கிறாங்க. இப்போ ஒரு சம்பவம் செய்ய தெரிஞ்சாங்க எங்களை. நாங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது எங்களை போட்டோ எடுத்தாங்கல்ல, அது எதுக்கு தெரியுமா? அதை வச்சு இவங்கள ஒரு ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது நம்ம போகும்போது காட்டுறானுங்க, அது ரொம்ப அழகா இருக்கிறனால நம்ம வாங்குவோம் அப்படின்னு. அது வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா, 1 200 பாட்டு, 2 400 பாட்டாம். நாங்க வந்து வாங்கல, நாங்க திட்டி விட்டோம், எங்க பெர்மிஷன் இல்லாம நீ போட்டோ எடுத்துட்டு எங்களுக்கே எங்களை விக்கிறியா அப்படின்னு. சோ இங்க வந்தீங்க அப்படின்னா பாத்துக்கங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சீட் பண்ணி விட்டுறாங்க நம்மள. நாங்க வந்து எங்க போன்லயே எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுத்தாச்சு, யானை கூட எல்லாரும் கூடயும். நீங்க சும்மா வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல யானையை வச்சு நடுவுல நம்ம போட்டோ வச்சு அது வந்து 200 பாட்டு. நான் அதாவது மலேசியா கசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வெள்ளிக்கு தள்ளிவிட பார்த்தாங்க, நாங்க வாங்கல. ஆனா அதை எடிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ணிட்டு வேற வேற பிக்சரா மாத்திடுவாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இது போல பல வகையான வீடியோக்கள் நம்ம தாய்லாந்துல இருந்தும் மலேசியால இருந்தும் வரப்போகுது, நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோக்களை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய். போகும்போது வெயில் போட்டுக்கு இருந்துச்சு, வரும்போது நல்ல ஒரு மழை பெய்யுற மாதிரி ஒரு கிளைமேட்டுங்க.